Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் 30ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. 25th ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தா நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், அது கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி எந்த கல்லூரிகள் கிடைக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, பார்டரில் இருக்கிறோமா அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியுங்க. அதே நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் யார் கலந்துக்கலாம்? ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 21st ஆரம்பிக்குதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் விரைவில் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் யார் கலந்துக்கலாம்? ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் 100% டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ், அது டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா இடங்களும் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நம்ம கலந்துக்க முடியும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஸ்டேட் கோட்டாவில் தான் கலந்துக்க முடியும். அதே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 15% கவர்மெண்ட் சீட்ஸ் கொடுக்குறோம். அந்த 15% இடங்கள், அது தமிழ்நாட்டிலிருந்து 750 இடங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கொடுக்குறோம். அந்த இடங்கள் மொத்தமாக ஒரு 12,000 to 15,000 இடங்கள் தான் வருங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ் 100% சீட்ஸ் இன் எய்ம்ஸ், ஜிப்மர். ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளில் நீங்கள் இடங்கள் வேணுங்கன்னா நீங்கள் அதில் கலந்துக்கலாம். பட் பொதுவாகவே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 550க்கு மேலே 530க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரேங்க்குள்ள இருக்கணுங்க. 1 லட்சம் ரேங்க்ல இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 30,000 ரேங்க்ல இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அது தமிழ்நாட்டில் நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி, அது எய்ம்ஸாக இருக்கலாம், ஜிப்மராக இருக்கலாம், இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்கள் நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இடங்கள் கிடைக்குங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போ பெனிஃபிட் வரும்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மனசு வச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இடங்கள் அதிகம். இப்போ யார் அதிகமாக பெனிஃபிட் ஆவாங்க ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இடங்கள் கம்மியாக இருக்குது, கேரளா ஸ்டேட்டில் இடங்கள் குறைவு, அவங்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் எடுத்துடுறாங்க. இப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இடங்கள் குறைவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் தான் ஆல் இண்டியா கோட்டா பெனிஃபிட்டாக இருக்குது. நல்ல மார்க் வாங்கியிருக்கிற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குங்க. அப்போது அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்லுவோம். பட் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்துட்டா ஒரு 1400க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். ஒரு வருஷம் 1420 கிடைச்சிருக்கு, ஒரு சில வருஷம் 1440 கிடைச்சிருக்குதுங்க. அப்போ 1400 to 440 ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது பார்டர். பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 2000 ரேங்க் இதுதான் ரொம்ப சேஃபுங்க. 2020 வரைக்கும் கிடைச்சிருக்கு, 2040 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ 2020 to 40 அல்லது 2000லேருந்து 2040 வரைக்கும் நமக்கு ஒரு பார்டர் ஜோனில் இருக்குங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ரேங்க்குள்ள கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 195 ரேங்க்ல தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 195 ரேங்க்ல இருக்கணும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா 195லேருந்து 203 வரைக்கும் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் பார்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம எடுத்து போகிறத பொறுத்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1080, 1080, 1070 ரேங்க்குள்ள இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 670க்குள்ள இருக்கணும். சம்டைம்ஸ் 700 தான் நமக்கு சேஃப் எஸ்சி ரேங்க். ஒரு வருஷம் 727 வரை கிடைச்சிருக்கு. பட் அதெல்லாம் ஆல் இண்டியாவில் எடுக்க போகிறத பொறுத்தும் 700 ரேங்க்குள்ள இருந்தால் எஸ்சி கேட்டகரி கிரவுண்ட் 2ல சேஃபாக இருக்குங்க. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 120, 125 இந்த ரேங்க்ல இருந்தால் நம்ம இதுக்குள்ளே இருக்கணும். 120, 125 பார்டரில் இருக்கும். அதை எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 40 ரேங்க்குள்ள இருந்தால் சேஃப். 43, 44 வரை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை பேர் எடுத்து போகிறாங்க, 1400க்குள்ள எத்தனை ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபடுங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 6000 ரேங்க்குள்ள இருந்தால் சேஃப். 6000க்குள்ள தான் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 4000க்குள்ள வந்து எங்கே கிடைக்கும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 4000 ரேங்க்குள்ள இருந்தால் நமக்கு பிசி கம்யூனிட்டிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அது எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2000 ரேங்க் அல்லது 2100 வரைக்கும் இருந்தால் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எம்பிசிக்கு. அதே பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400 ரேங்க், அது கவர்மெண்ட்டுக்கு 200 ரேங்க்ல இருக்கலாம், 195க்குள்ள. பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் 400 ரேங்க்ல இருந்தால் பிரைவேட் யூனிவர்சிட்டி கூட வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2100க்குள்ள இருக்கணும். 2000, 2100க்குள்ள இருந்தீங்கன்னா எம்பிசியில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அது பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க.
எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 1400 ரேங்க்ல இருக்கணும். 1400 ரேங்க்ல, இங்க 700 அப்படின்னா 1400 அந்த மாதிரி இருக்கணுங்க. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 300 ரேங்க்ல இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில், அது பிரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 100 ரேங்க்ல இருக்கணும். அப்போ எஸ்டி அப்படின்னா 100 ரேங்க்ல இருந்தால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். 40-44 இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதே எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 300 ரேங்க்ல இருந்தால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். 120-125 இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 700 ரேங்க்ல இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். 1400 இருந்தால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 195-200 இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 400 இருந்தால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2000 சேஃப், அங்கே 4000 சேஃப்ங்க. இதுதான் காமனாக இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கிற அனலைசிஸுங்க. அப்போ ஸோ இந்த மாதிரி ரேங்க் எல்லாம் எப்போ தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மார்க் அப்படிங்கிறது தெரிய போகுது அப்படின்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வரணுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வரக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் எப்படி பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் எப்படி பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் எப்படி பண்ணியிருக்காங்க, பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் கொடுக்கல. தமிழ்நாட்டில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஸ்டேட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படியெல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 77 பேர் வாங்கியிருக்காங்க, சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 550க்கு மேல 442 பேர் வாங்கியிருக்காங்க. 500க்கு மேல 1813 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 450க்கு மேல 4750 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் 600க்கு மேல 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 550க்கு மேல 268 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 500க்கு மேல 745 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 450க்கு மேல 2054 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா 137 பேர், 500க்கு மேல 550க்கு மேல 710 ஸ்டூடெண்ட்ஸ், 500க்கு மேல 2558 பேர், 450க்கு மேல 6804 பேருங்க. ஸோ இது வந்து ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், தெலுங்கானா ஸ்டேட் ரெண்டையும் கம்பைன் பண்ணா இப்படி இருக்கு. கர்நாடகா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல வாங்கியிருக்காங்க. அப்போ 550க்கு மேல 681 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 500க்கு மேல 2920 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 450க்கு மேல 7346 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற உத்தேசமான இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அது ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை 1.5 டைமால மல்டிப்ளை பண்ணா 2023 மேட்ச் ஆயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா கம்பைன் பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த சூழ்நிலை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், கர்நாடகா 100 பேர் பண்ணியிருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானா கம்பைன் பண்ணா 137 பண்ணியிருக்காங்க. அப்போ 100 பேருக்கும் 150க்கு இடையிலப்பட்ட எண்ணிக்கையில தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ 550க்கு மேல பாருங்க, 710, 680, 700 800 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வாங்கலாம். இதுல குறையலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாங்க. உத்தேசமா நம்ம பதிவு பண்றோம். 500க்கு மேல இங்க பாருங்க, 2558, 2970, 2700 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 500க்கு மேல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 450க்கு மேல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க? 6800, 7300. அப்ப 7000 7500 வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி குறைவாகவும் இருக்கலாம். 6800 கூட 7500 வாங்கலாம். அப்போ இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 400 500 வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 450 to 500 எண்ணிக்கை தான் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் டிசைட் பண்ணுங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அது பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது இந்த கடைசியில் இருக்கிற ரோனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரைக்கும் 500க்கு மேல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறது பொறுத்து டிசைட் ஆகுங்க. அப்போ இந்த 2 கேட்டகரி தான் நமக்கு மெயினாக அஃபெக்ட் பண்ண போகுது. அது கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுதுங்க. அப்போ இதெல்லாம் நிறைய அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது ஆந்திரா ஸ்டேட்டு தெலுங்கானா ஸ்டேட்டை கம்பேர் பண்ணா இப்படி இருந்திருக்கு அப்படின்னு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸை 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா தமிழ்நாடோட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டை 1.5 மல்டிப்ளை பண்ணா 2023 மேட்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அதே 2025 கர்நாடகா ஆந்திரா இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுதுங்க. அப்போ கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஆந்திரா தெலுங்கானா பர்ஃபார்மன்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நமக்கு மேட்சிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ இந்த அனலைசிஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்பெஷல் நம்பர் கிடைக்கும், கைடன்ஸ் குரூப் இருக்கும், உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் கிடைக்கும். அது கூகுள் மீட்டில் உங்களுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ப்ளஸ் மாப்அப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் வரைக்கும், தென் ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்க. அப்போ இது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது
இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் நிறைய நமக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு, சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கனால ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் என்ன கட் ஆஃப் கிடைக்கலாம், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டால கிடையாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இன்க்ரீஸ் ஆகல, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ஆர்ஐ கோட்டாக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃபை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பினான்சியல் சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலைகள் கண்டிப்பா மாற்றத்தை உருவாக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் என்பதை சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.